சார் அங்கே நிப்பாட்டலாமா? அங்கிட்டு நிப்பாட்டவா? இங்கிட்டு நிப்பாட்டவா? சார் பார்க்கணும். எஸ்பி சார், ஷேடி எஸ்பி சார், ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. நாளைக்கு வாங்க. வேறு யார் இருக்கா? ரிசப்ஷனோட சண்டே லீவா? சண்டே லீவில் ரெஸ்ட்டில் இருப்பாங்க. இப்போ தேனி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதே நாளைக்கு வந்து காலையில் ஒரு 9 மணிக்கு வந்துடுவாங்க. ரிசப்ஷனோட ஆள் இப்போ யாரையுமே பார்க்க முடியாது. யாரும் இல்லை. ஒத்த ஏடிஎஸ்பி 3 பேர் இருக்காங்க. ஒருத்தரை கூட பார்க்க முடியாதா? சரி வந்தால் பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஏதோ ஒரு மாதம் சிறைவாசம் போயிட்டு வந்த மாதிரி இவங்க வந்து நம்ம நேம் பேசினவே பார்க்கறது, அதுக்கப்புறம் வேலை செய்யறது. சார் சார் சரி நான் இருக்கா சார்? அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்களா? அதே சக்திவேல் சார் இருக்கும்போது. ஆமாம். அது இன்னும் நடவடிக்கை எடுக்கல சார். எங்கே ஸ்டேஷன்? அல்லியார் ஸ்டேஷன் தானே? தேனி B1 ஸ்டேஷனு. அதுக்கு பிறகு மகளிர் ஸ்டேஷனில் எம்எல்ஏ திரும்ப போய் கேஸ் கொடுத்தாரு. சரி. அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் எஸ்பி சார் வந்து டிஎஸ்பி சார் அனுப்பிச்சிட்ருக்காரு. அந்த ஆன்லைனில் அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து அங்கே போய் சொல்லிட்டாரு. எங்கே வச்சுட்டாரு? தேனி B1 ஸ்டேஷன். ஏடோலி பேச அங்கே தானப்பா? ம் ஏடோலி பேச அவங்க இன்ஸ்பெக்டர் விசாரிக்காங்களா, அவங்க மேலே தான் கொடுத்துருந்தேன். டிஎஸ்பி சார் அங்கே போய் சொல்லிட்டாரு. எங்கள் தேனி B1 ஸ்டேஷனுக்கு. B1 ஸ்டேஷன் என்னது? தேனி டவுன் B1 ஸ்டேஷன். சரி. அங்கே போக சொல்லிட்டாங்க. அங்கே போகிற அவர் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. என்ன பிரச்சனை? மண்டலி பிரச்சனை தானே? பொய் கேஸ் போட்ட பிரச்சனை. பொய் கேஸ் போட்ட பிரச்சனை. ஸ்டேஷனில் கேஸ் நடக்குதுல்ல? கேஸ்லாம் முடிஞ்சு முடிச்சா? ஆமாம். கொடுத்துருக்கீங்க? என் ஒய்ஃப் நான் அப்போ கொடுத்தது சார். சரிப்பா. அப்போ கொடுத்தது ஒரு மாதம் கழிச்சு எஸ்பி சார் வந்து டிஎஸ்பி சார் காமிச்சிருக்காரு. எந்த டிஎஸ்பி இருக்கு? பங்களாமேட்டில் இருக்கிற அவர் காமிச்சிருக்காரு. சரி. நான் அப்போ இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். டிஎஸ்பி சார் வந்து நான் எஃப்ஐஆர் போட சொல்லிட்டேன், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க,
அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. நாங்கள் போய் எஃப்ஐஆர் கொடுங்க கேட்டதுக்கு போட மாட்டாங்க. நீ எப்போ படிச்சு அந்த படிச்சு என்ன எழுதி இருந்த? இந்த மாதிரி தேனி பியூன் ஸ்டேஷனில் அடித்து சித்திரவதை பண்ணாத கம்ப்ளைண்ட்டை எஸ்பி சார்கிட்ட கொடுத்தது தான் 13ஆந்தேதி. அதுக்கப்புறம் வந்து 15ஆந்தேதி என் ஒய்ஃபை கம்ப்ளைண்ட் பண்ணனால தேனி பியூன் ஸ்டேஷனை மிரட்டி என் ஒய்ஃபை மிரட்டி டவுரி கேஸ் போட வச்சார். அதுக்கப்புறம் ஏடிஎஸ்பி சார் விசாரணைக்கு கூப்பிட்டாரு. இவர் சக்தியில் அன்றைக்கி கூப்பிட்டுருந்தார்ல, விசாரணைக்கு கூப்பிட்டாரு, நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் உசாம் மூலயமா பொய் கேஸ் போட்டு எனக்கு கெட்ட வார்த்தைலாம் திட்டினாங்க. திட்டி அலைய வச்சு கொலை மிரட்டல்லாம் விட்டாங்க. அவங்க அடிக்கடி அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண போனப்பெல்லாம் சிஎஸ்ஆர் வாங்க போனப்பெல்லாம் இது சம்மந்தமாக எஸ்பி சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவர் வந்து இங்கே டிஎஸ்பி சாருக்கு அனுப்பிச்சி விட்டார். அது வந்து அவர் வந்து டிஎஸ்பி சார் வந்து எஃப்ஐஆர் போட சொல்லிட்டார். போட சொல்லி அங்கே போட சொல்லிட்டார். ஆனால் அங்கே வந்து போட மாட்டுறாங்க எஃப்ஐஆர். டிஎஸ்பி ஆஃபீஸ் கேட்கணும்ப்பா. டிஎஸ்பி சார் ஆஃபீஸுக்கு இப்போ போனால் இப்போ அவர் இல்லை, மேலே இருக்காராம் அப்படின்னு. சரி, அதே அவங்க போய் கேட்டானா எஸ்பி சார் இங்கே அனுப்பிச்சிட்டார்ல, அனுப்பிச்சாலும் நடவடிக்கை எடுக்கணும்ல. நீ போய் எஸ்பியை போய் கேளு, டிஎஸ்பி போய் கேளு, கலெக்டரை போய் கேளு. கலெக்டர்கிட்ட அவர்கிட்டையும் பெட்டிஷன் கொடுத்தேன். முரளிதரன் சார் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்து எஸ்பி சாருக்கு வந்துச்சு. எஸ்பி சார் வந்து அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். குற்றம் பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கே அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க சார்? இப்போ நான் என்ன சொல்கிறேன், பேசு மடத்தில் முடிஞ்சுல பேசலாம் சார். இன்ன வரைக்கும் போய்கிட்டு தான் சார் இருக்கு. கேஸ் எங்கே போகுது? நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு வாய்தான் முடிஞ்சிச்சு. என் ஒய்ஃப் வந்து நீதி அரசர்கிட்ட வந்து பொய் கேஸுன்னு சொல்லிடுச்சு, டவுரி கேஸு. அது முடிஞ்சிச்சு, அது ஜட்ஜ்மெண்ட் போட்டாச்சு. சரி, அது அவங்க மேலே என்னை அடித்தவங்க மேலேயும் இன்ஸ்பெக்டர் உஷா மேலேயும் நான் நடவடிக்கை எடுக்கணும்ல. நீதி அரசரே எழுதியிருந்தார், அன்றைக்கி கொண்டு வந்து நீங்களே பார்த்தீங்க. அப்புறம் என்னங்க சார், எவ்வளோ சிசிடிவி கேமரா எவிடன்ஸ்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருக்குது. ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க? நான் என்ன சொல்கிறேன், ஸ்டேஷனில் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு தெரியலப்பா எனக்கு. நீங்கள் சொல்கிறது வந்து கொடுத்தீங்க முடிஞ்சிருக்கும். அது இன்னும் போயிட்டு தான் சார் இருக்குது. இன்னும் இந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணலையே. எஸ்பி சார்கிட்ட கொடுத்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணவே இல்லையே. இப்போ விசாரணையில் தானே இருக்காது. ஆமாம், அது எப்படி இதாகும்? சரி, எஸ்பி சார்கிட்ட சம்மந்தமாக பேசணும் சார். இல்லைன்னா ஏடிஎஸ்பி சார் விவேகானந்தர் இருந்தார்ல சார், அவருக்கு நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேங்க சார். சார் இந்த மாதிரி அந்த ஆஃபீஸர் அவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேங்க சார். இந்த மாதிரி டிஎஸ்பி சார் சம்மன் அனுப்ப மாட்டேங்கிறாரு, அலைய விடுறாரு, நீங்கள் சொல்லுங்கள் சார்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். நீங்கள் உங்கள் வெப்சைட்டில், அந்த போலீஸ் வெப்சைட்டில் நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல, எஸ்பி சார் நம்பரு, ஏடிஎஸ்பி சார், அதனால் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்ஃபார்ம் பண்ணாலும் சம்மன் இன்னும் அனுப்பணும். டிஎஸ்பி சாரும் அனுப்பல, தேனி பியூன் ஸ்டேஷன்லேயும் அனுப்பல. அனுப்புகிறேன்னு எத்தனை வருஷம், எத்தனை நாட்கள், இப்படியே 2 வருஷமாக அலைஞ்சி வாழ்க்கையை போச்சு. என் கூட தான் சார் இருக்கு. எங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை, நான் அப்போ இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார். நீங்களாம் போட்டு நான் வந்து தேனி பியூன் ஸ்டேஷன் என்னை அடித்தவங்க மேலேயா, இன்ஸ்பெக்டர் உஷா அவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போடுறோம். அதிகாரி மேலே பேர் கூட தான் அவங்க பார்க்கணும். சரி சார், டிஎஸ்பி பார்த்துட்டீங்களா? அவங்க எடுக்க மாட்டான்னு சொல்லுங்க வந்து நாளைக்கு. சரி சார், சரி வாஷ் பண்ணாங்க, டயத்தை வாஷ் பண்ணிக்காதீங்க. யாருக்கு இப்போ 10 வருஷம் சொல்லுங்கள். சரி, உங்கள் பேருங்க சார்? எங்கள் பேரில் ஏடிஎஸ்பி ஆஃபீஸ்னு சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்கள் சும்மா சார். அன்றைக்கி நானும் அட்வொகேட்டு, என் பெரியப்பா, அதுக்கப்புறம் தாமரைச்செல்வன் சார்லாம் வந்தோம்ல, எல்லாம் தெரியும். 1 வருஷமாக இருந்துச்சு. இன்னும் நான் வச்சுருக்கீங்க சார்? வச்சிருக்க பார்த்தேன். இப்போ ஏடிஎஸ்பியில் எல்லாமே 10 வருஷம் நாளை கழிச்சு நாளைக்கு மாதிரி வாங்க. சரி, தயவு செய்து இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய வைத்து அடித்து சித்திரவதை பண்ண மாட்டாங்கப்பா. சார்
நீங்கள் வாங்க நாளைக்கு வந்து உங்கள் மனுவை எழுதி கொடுங்க எஸ்பிட்ட. அவங்க என்ன திரும்ப மனு எழுதி கொடுக்குமா சார்? நான் அதவே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் சார். சார் கொடுங்க, அதவே கொடுங்க. ம். நாளைக்கு வந்து கொடுங்க. எவ்வளவோ காசு செலவாகி டிஎஸ்பிஆர் சொல்லியிருக்காங்கல்ல, ஆமாம் சார். டிஎஸ்பியை பார்த்துக்கணும், போயிட்டு வாங்க. நாளைக்கு வாங்க சொல்லுங்கள் எஸ்பிட்ட. சரிங்க சார். ஓகே, ரொம்ப நன்றிங்க ரொம்ப சார். தேங்க்ஸ். உங்கள் பேருங்க சார்? என் பேர் விஸ்வம். விஸ்வம். நன்றிங்க சார். நீங்கள் வந்ததில் ஆகும் தெரிஞ்சு தான் உங்களை பேசியிருக்கேன். ஆ இப்போ டிஎஸ்பி ஆஃபீஸ் இருக்க பட்சம் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ ஏடிஎஸ்பி யாருமே இல்லை, சரிங்க சார். அவ்வளோ மற்ற போயிட்டாங்க. சரி. உங்களுக்கு வேணுன்றதை சின்ன எஸ்பி தான் செய்யணும். சரிங்க சார். அது நீங்கள் சொல்கிறது வந்து போலீஸ் மேலேயும் இன்ஸ்பெக்டர் மேலே சொல்கிறீங்க, ஆமாம். நாங்கள் எடுக்க முடியாது. அது எஸ்பி எஸ்பி சார் தான் எடுக்கணும், தெரியுங்க சார். அதுக்கு தான் சொல்கிறேன். சரிங்க சார், நான் பார்த்து. நன்றிங்க சார்.